எல்லாருக்கும் வணக்கம். Virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. ஏன் தண்ணி குடிக்கிறேன்னு தெரியுமா? ஏன்னா நார்மலாவே நான் நிறைய பேச போறேன். ஆனா இன்னைக்கு என்னோட ஒரே வேலையே பேசிக்கிட்டே இருக்கிறது தான். பிகாஸ் நாங்க வந்து என்னோட யூடியூப் சேனல் தேங்க்யூ ஸோ மச் 7 lakh சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி உங்கள் கூட ஒரு இன்டராக்டிவான Q&A வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக ஒரு போஸ்டர்லாம் இந்த யூடியூப்பில் வந்து வீடியோஸ் ஷார்ட்ஸ் அதே மாதிரி கம்யூனிட்டின்னு ஒரு பேஜ் இருக்கும். அதில் தான் புது வீடியோஸ் ஏதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா நாங்கள் போஸ்டர்ஸ் அதில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து ஒரு போஸ்டர் அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த போஸ்டர் போட்டு 2 நாள் தாங்க ஆச்சு. அதுக்குள்ளேயே மோர் தென் 100 காமெண்ட்ஸ், லைக் 100க்கும் மேலே நிறைய காமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் ஐ டோன்ட் ரியலி நோ தி எக்ஸாக்ட் நம்பர், பட் 100 தாண்டிடுச்சுன்னு உடனே தான் நான் வந்து என்னோட இப்போ இருக்கிற சேனல் மேனேஜர் சரண்யா அவங்க கிட்ட சொன்னேன், ப்ளீஸ் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் சூஸ் த கொஸ்டின்ஸ். என்னை விட்டால் நான் 100க்கும் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது வந்து ஒரு மெகா சீரியல் ஒரே வீடியோவில். ஐ டோன்ட் ஈவன் நோ இஃப் யூடியூப் வில் சப்போர்ட் சச் அ லாங் வீடியோ. ஸோ யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ அண்ட் செலக்ட் அ ஃபியூ கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அவங்க வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு 15 கொஸ்டின் அனுப்புங்க, நான் அதுலேருந்து ஒரு 10 ஆன்சர் பண்ணுறேன்ட்டு. ஆனால் அவங்களும் மேம் இல்லை, எல்லாரும் ரொம்ப ஸ்வீட்டாக காமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னால் ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியல, எனக்கு மனசே வரலன்னு சொல்லி எத்தனை கேள்வி தெரியும்? ஓ மை காட், 35 questions அனுப்பியிருக்காங்க அவங்களும். 15ங்க 35ங்க. பட் ஐம் ஜஸ்ட் ஸோ ஹாப்பி knowing that each of you took that time. எனக்கு வந்து ஒருத்தங்க எனக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்டே அவங்களோட டைம் தான். ஏன்னா வந்து யாரெல்லாம் நேரில் வந்து மீட் பண்ணுறாங்களோ இல்லை ஃபோன் பண்ணி பேசுகிறாங்களோ, ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட நேரத்தை வந்து வா நக்ஷு கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி, இல்லை நக்ஷுவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் அவங்களோட டைம் எனக்கு கொடுக்குறாங்களோ, ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் தட்ஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட். அண்ட் ஸோ நீங்கள் எல்லாருமே இட் குட் ஹவ் டேக்கன் லைக் 10 seconds or some comments are like really long. இதுக்கு you could have spent a few minutes. Believe me, மனசார I'm like wishing the best for you guys because you have no idea இது என்னை எவ்வளோ ஹாப்பி பண்ணுது, எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்குன்ட்டு. ஸோ இதே ஹாப்பினஸோட இந்த 20% சார்ஜோட நம்ம ஆரம்பிப்போம். இஃப் திஸ் டஸ் நாட் ஹேப்பன், நான் மறுபடியும் ஃபோனை சார்ஜ் போட்டு திரும்ப வந்து கண்டினியூ பண்ணுறேன். பட் இப்போ நான் இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண போகிறேங்க. ஆக்சுவலி நான் ஏற்கனவே இந்த வீடியோ ஆரம்பிக்கணும்னு சொல்லி மத்தியானமே உட்காந்தேங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டு, இப்போ சீரியல் ஷூட்டிங் இல்லைல்ல, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம் வந்து மத்தியானம் தூங்குறது. சரி ஒரு 20 minutes தூங்கிட்டு வரலாம்னு அலாம் வச்சேன். பட் என் ஃபோனோட வால்யூம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு போல இருக்கு. சார்ஜ் இல்லாததுக்கு காரணமும் அதுதான். அலாம் அடிச்சு எந்திரிக்கவே இல்லை. நானாக நேச்சுரலாக எந்திரிச்சு இப்போ வந்து இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மழை வேற வர மாதிரி இருக்குது, லைட்டிங் வேற ரெடியூஸ் ஆகுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருந்தாலும் இந்த வீடியோவை வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ மோர் தென் 10 people, ஓகே, அதில் 2 பேரோட நேம் ஹேண்டில் நான் படிக்கிறேன். ரியா ஸ்ரீ 7261, ஜோன் அருண் 6654, இந்த மாதிரி மோர் தென் 10 peopleன்னு சரண்யாவே அனுப்பியிருக்காங்க. எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் வந்து என்னோட லவ் ஸ்டோரி. ஓகே, ஸோ நான் வேணா ஒரு கிறிஸ்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த ஸ்டோரி என்னன்னா, இட் ஆல் ஸ்டார்டட் வென் ஐ வாஸ் ஸ்டடிங் இன் 10th standard. 10th standardலாம் ஒரு லவ் பண்ணுற வயசா அப்படின்னு கேட்டால் எனக்கு அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் 10th standard படிச்சுட்டு இருந்தேன். என்னோட கணவர் ராகவ் வந்து ஹி வாஸ் இன் 11th standard. அண்ட் அவர் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னோட ஒரு சீனியராக தெரியும். லைக் அஃப்கோர்ஸ் இப்போ நான் 8th standard, அவர் 9th standard, நான் 7th standard, அவர் 8th standard மாதிரி. நானும் செட்டிநாட் வித்யாஸ்ரம் தான் எங்கள் ஸ்கூல். ஸோ அங்கே நானும் படிச்சுட்டு இருந்தேன், அவரும் படிச்சுட்டு இருந்ததுனால அவரும் நானும் எக்ஸிஸ்ட் பண்ணுறோன்னு எங்களுக்கு தெரியுமே தவிர எனக்கு அவரோட பேட்சில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் ஹீ வாஸ் நாட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவர் ஒரு பிளே, நாங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து செட்டிநாட் பிளேயர்ஸ்னு ஒரு ட்ராமா ட்ரூப் இருக்கும். நானும் ஆக்டிங்லாம் அங்கேருந்து தான் பழகி கற்றுக்கிட்டேன். ஜெயக்குமார் சார், குமரவேல் சார், தீபிகா மேம் அவங்கெல்லாம் வந்து எங்களோட குருஸ். அண்ட் அந்த பிளே வந்து ரொம்ப ஜாலியாக நடக்குங்க. ஆக்சுவலி ஒரு ப்ராப்பர் ப்ரொடக்ஷன் மாதிரி. இப்போல்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமான பிளேஸ் சென்னையில் பார்க்குறதே அபூர்வம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு லார்ஜ் மேக்னம் ஆஃபீஸ், லைக்
பிளேஸ்ல ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி, ஐம் நாட் கிட்டிங், ஓகே, லைக் மேடை டிராமா, அதுவும் ஒரு ஸ்கூல் குழந்தைங்களை வச்சு நடத்துறதுல செட்டிநாட் வித்யாஷ்ரம் ஸ்கூல் வாஸ் ஜஸ்ட் ஆசம். பிகாஸ் அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்க்கு இப்போ எப்படின்னு தெரியல, அந்த காலத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப அதுக்கான சப்போர்ட் எல்லாம் பயங்கரமாக கொடுப்பாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்கலாம் காலையிலலாம் லேட்டாக வரலாம். லைக் யூனோ அந்த பீரியட்ஸ் அவங்க மிஸ் பண்ணுற அந்த சப்ஜெக்ட்ஸ் அண்ட் போர்ஷன்ஸ் அதெல்லாமே அவங்களுக்கு கோப் அப் பண்ணுறதுக்கு the teachers will take extra effort and the school will support that. அந்த மாதிரி they were really good. So இந்த செட்டிநாட் பிளேயர்ஸ் அந்த பிளே சொல்லும்போது அதில் வந்துட்டு they'll have like about 6 months of practice அந்த மாதிரி. ஸோ ஒரு லாஸ்ட் 2 periods வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தியேட்டர் ப்ராக்டிஸ் போகிற மாதிரி. கடைசி ஒரு வாரம்லாம் you will almost bunk school entirely. And everybody who went to செட்டிநாட் பிளேயர்ஸ் they're all now very successfulங்க. யாரும் பிளேக்கு போய் படிக்காமல் உருப்படாமல் போகிறாமலாம் இல்லை, எல்லாரும் கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எங்கள் ஸ்கூல் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்படி நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது obviously பிளேக்கு போகல. பிகாஸ் 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் பெத்த பில்டப்லாம் கொடுத்து நான் அந்த பிளேல சேர்த்துக்கல. ஆனால் ராகவ் 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்ததுனால அவர் அந்த பிளேல நடிச்சாரு. அப்போ நாங்க ஒரு இடத்துல போகும்போது ஏதோ ஒரு விதத்துல ஐ ஹேட் லைக் ஒரு மேசிவ் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் சைட். அப்போதான் நான் ஒழுங்கா ராகவை பார்க்குறேன். அவர் பயங்கரமா கியூட்டா சிரிச்சாரு. எனக்கு வந்து அவர் மேல ஒரு பெரிய க்ரஷ். பட் அப்போ இருந்த க்ரஷ் வந்து எப்படின்னா, இப்போ ரித்திக் ரோஷன் அவங்க மேலெல்லாம் இருக்கும்ல ஒரு க்ரஷ், லைக் அந்த மாதிரி ஒரு க்ரஷ் தான். இட் வாஸ் நாட் லைக் ஐ வாண்டட் டு வெரி ஆக்டிவ்லி லைக் யூனோ பிகம் ஹிஸ் ஃப்ரெண்ட், பிகம் ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், மேரி ஹிம் அப்படிலாம் இல்லை. எனக்கு வந்து ராகவை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட கிளாஸ் ரூம் பக்கத்துலலாம் சும்மா எனக்கு வேலையே இருக்காது அந்த இடத்துல. 11th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூமுக்கும் 10th ஸ்டாண்டர்ட் பொண்ணுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் சும்மா நடந்து போவேன். எனக்கும் அவருக்கும் ஏதாவது ஒரு காமன் டீச்சர் இருந்தாங்கன்னா கரெக்டாக அவங்க அவரோட கிளாஸ் ரூமுக்கு எப்போ போகிறாங்கன்னு பார்த்துட்டு டவுட்டே இருக்காது, படிச்சிருக்க மாட்டேன், இருந்தாலும் டவுட் கேட்குற மாதிரி அந்த டைம்ல தான் போய் அந்த டீச்சரை டிஸ்டர்ப் பண்ணி டவுட் கேட்கறது. அண்ட் கேன்டீன்ல வந்து அவர் நின்றுட்டு இருந்தாருன்னா அவர் பின்னாடி சும்மாவே நின்றுட்டு அவர் என்னெல்லாம் பண்றாருன்னு பார்க்கறது. இது ஆக்சுவலி என் பேட்ச்க்கும் தெரியும், ராகுவோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்லா தெரியும், ராகுவுக்கும் தெரியுங்கிறது நாங்கள் அதுக்கப்புறமா லவ் பண்ணி எங்கள் கல்யாணத்துக்கு பக்கத்தில் வரும்போது தான் அவர் சொன்னார், ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்து உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னாரு. நான் அவருக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் we were never dating from school or anything like that. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வயசே வந்து என்ன இது சின்ன பொண்ணு கிட்டலாம் இப்படி வந்து மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லி அவர் வந்து he was a good senior to me. லைக் ஹாய் எப்படி இருக்கேன், நல்லா படிக்கிறியா, அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் தான் கேட்பாரே தவிர ஹாப்பி பர்த்டே அதெல்லாம் விஷ் பண்ணிப்போம். மற்றபடி ஆக்டிவாலாம் லவ் பண்ணல. பட் இப்படி தான் எனக்கு அவர் மேலே ஒரு பயங்கரமான லைக் லிட்ரலி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வேற யாரை பார்த்தாலும் வந்ததே கிடையாது. அவரை பார்த்த உடனே அவர்கிட்ட இன்ஃபேக்ட் நான் பேசவும் இல்லை, அவர் குரல் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. பட் திடீர்னு பார்த்த உடனே ஏதோ ஒரு ஸ்பார்க் அண்ட் ஐ வாஸ் லைக் ஐ திங்க் ஐம் இன் லவ் வித் திஸ் பாய். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. That's how it started, and then like in due course of time everything fell in place. The universe had magical ways, and many years later finally this boy also fell in love with me. Apro naanga vandu we got married. This is like how it started. Adutha Ganga KGK Nakshu before marriage and after marriage life difference solunga. The biggest change in my life is my address. Actually என்னோட அட்ரஸ்ன்னு சொல்கிறத விட நான் எந்த ஏரியாவில் தங்கியிருக்கேன்ட்டு. பிகாஸ் எங்கள் அம்மா அப்பா இருக்கிற ஏரியாவில் நான் வந்து பிறந்ததுலேருந்து நாங்கள் ஒரே இடத்துல தான் இருந்தோம், ஒரே ஏரியாவில் தான் இருந்தோம். ஸோ வீடு எங்கேயும் மாறினது இல்லைங்கிறதுனால அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே எனக்கு குழந்தையிலேருந்து தெரியும், எனக்கும் அந்த ஏரியாவை வந்து மனப்பாடமாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் ஏரியா விட்டு ஏரியா வந்து தான் எனக்கு என் வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த பிக்கெஸ்ட் டிஃப்ரென்ஸ். Of course, the fact that I don't live with my parents anymore, அது வந்து எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச் தான். And I'm such a homebody. எனக்கு என் ஃபேமிலி, எங்கள் அம்மா அப்பா எங்கள் அண்ணா வந்து தேர் லைக் மை ஸ்கின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அவங்க கூட ஒட்டிக்கிட்டே இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசை. எங்கள் அப்பா துபாயில் வேலை செஞ்சாலும் எனக்கு எங்கள் அப்பானா உயிர். லைக் எனக்கு இன்ஃபேக்ட் அவர் ரிட்டையர் ஆகி வந்ததுக்கப்புறம் அவர் கூடவே பக்கத்துலேயே ஒட்டிக்கிட்டே இல்லையேங்கிறதுலாம் எனக்கு கொஞ்சம் ஐ ஃபீல் அ லிட்டில் வியர்ட் அபவுட் இட் சம்டைம்ஸ். திடீர்னு ஒரு தாட் வரும்ல, அந்த மாதிரி அப்பப்போ வரும். ஐம் நாட் கோனா டினை தட். பட் அதை தாண்டி எனக்கு வந்து ஐ டோன்ட் நோட்டிஸ் அ பெரிய சேஞ்ச் இன் மீ, மை பர்சனாலிட்டி as such. இன்ஃபேக்ட் தட் சம்திங் மை மதர் இன் லா கீப்ஸ் கிரெடிட்டிங் அண்ட் சேஸ், நீங்கள் ரெண்டு பேருமே யூ கைஸ் நெவர் சேஞ்ச்
changed after getting married. Like there's no behavioral change in both of you, and that's something you should be very proud of அப்படின்வாங்க, touch wood. But I don't really know. எனக்கு அவ்வளவா as a person பெரிய சேஞ்ச் ஒன்றும் தெரியலங்க. I mean, I keep growing, if that's what you mean. Like I always want to be a better version of myself. Oh, I kept growing also. I put on a lot of weight after getting married because இங்கே ஒரே செல்லம், நான் நெய் ஊற்றிக்கோ, ஸ்வீட் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரிலாம் மாமியார் வீட்டில் பயங்கரமாக செல்லம் பண்ணாங்க. பட் அதை தாண்டி I feel like nothing much has changed. I keep growing. I try to keep being better at whatever I do. பட் இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நான் பண்ணிட்டு இருந்தது தான். மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. எனக்கு அந்த ஏரியா மாறினது தான். பட் இப்போ இந்த ஏரியாவும் செமையாக செட் ஆயிடுச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சிருக்காங்க. ஸோ ஐம் ஹாப்பி. அடுத்ததா ஸ்னேகா சசிகுமார் 6595. How did you join the media field? You're a positive bomb. How do you maintain that? It's so refreshing to watch your videos. I think I'm improving my English just by watching your videos. I love hearing that. I love your accent. Virtual hugs to you, Nakshu Akka. Sending you so much love and positivity, Akka. Thank you, thank you, thank you so much. Sending you truckloads back as well. See, being positive, like, believe me, or 5 வருஷம் முன்னாடி நீங்க இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா, oh, positivity is life. You have to keep smiling. சிரிச்சிட்டே இருங்க. வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா அதெல்லாம் வந்து ஒரு அறியாத வயசுன்னு நினைக்கிறேன். Of course, life can get really tricky at times, okay? So, எப்பவுமே forced positivity வந்து I'm starting to believe that that's not okay. Like எப்போ பார்த்தாலும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இல்லை நீ இந்த சுச்சுவேஷனில் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், நீ இந்த சுச்சுவேஷனில் வந்து பாசிட்டிவாகவே இருக்கணும்னா சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எமோஷன். வாட் ஐ மீன் இஸ் நீங்கள் கொஞ்சம் சேடாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஹர்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் டேப் இன் பண்ணி டுவெல் பண்ணி லைக் கொஞ்ச நேரம் அந்த எமோஷனோடு நீங்கள் உங்களையே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டா it's easier to overcome it. So sometimes when I feel sad, right, I allow myself to feel sad. Or if I feel angry, I allow myself to feel angry. What is the difference is I don't put this on another person. That's the only thing that I'm trying to control entirely. Obviously, this is not like Big Boss, right? 24 hours you don't see me in front of camera. So when I come and I try to record a video, I'm trying my level best to be the best version of myself, which is not like acting or pretending. That is me. But you see the best version of me because I always come here with so much enthusiasm. ஆனா டெய்லி லைஃப்ல நமக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடக்காம இருக்கலாம். ஒரு கிராஸான விஷயம் சொல்லட்டுமா? I feel like most of us நமக்கு வந்து we tend to be in a bad mood. When I'll tell you, okay, is when you constipate. இது வந்து என் கொலீக்ஸ்க்குலாம் தெரியும். பிகாஸ் இது என்னோட லைஃப்லேயே நான் ஒரு விஷயமா வச்சுருப்பேன். சம்டைம்ஸ் யாராவது எனக்கு வந்து ஐயோ இது ஓவர் ஷேரிங்காக இருக்கும்னு தெரில, பட் யாராவது வந்து காலங்காத்தாலும் ரொம்ப கடுப்பாக நம்மக்கிட்ட ஏன் இவங்க இப்படி கடுப்பாக பேசுகிறாங்க லைக் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நானே மென்டலாக யோசிப்பேன், ஒரு வேளை இவங்க காலையில் கக்கா போலியோ அப்படின்னா, பிகாஸ் இட் கேன் காஸ் அ லாட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட் கைஸ். ஆஸ் யூ க்ரோ ஓல்ட் யூ டென் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். முன்னெல்லாம் வந்து என்ன வேணால் மைதாலாம் சாப்பிட்லாம் அப்படி இருந்தது. As you get older, it's not possible. So anyways, I just look at everything with a funny meaning like this. And நான் சேடாக இருந்தாலும் சரி, ஒரு நெகட்டிவ் எமோஷன் ஏதாவது ஒன்று எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா, I have my very, very closed group. Literally, I think that group consists of 3 people primarily. It's my mom, my husband, my mother-in-law. இந்த 3 பேர்கிட்ட தான் நான் ஃபில்டரே இல்லாமல் ரொம்ப படப்பட எல்லாமே சொல்லிடுவேன், எல்லாமே பேசிடுவேன். I know that there's zero judgment there. Of course, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணா, எங்கள் மாமனார் அவங்கெல்லாம் they're all very understanding and very loving. பட் எனக்கு அவ்வளோவா they're a lot more protective of me and everything. ஸோ அதனால நான் அவங்க கூட அவ்வளோவா ஷேர் பண்ண மாட்டேன். பட் இந்த 3 பேர், and now that I live with Raghav, he's become my biggest supporter. தப்போ ரைட்டோ எல்லாத்த பற்றியும் அவர்கிட்ட பேசுவேன். பட் இட்ஸ் நாட் ட்ரை டு சேனல் இட் ஆன் தெம். எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸில் டென்ஷன், அதனால நான் வீட்டுக்கு வந்து பேபேன்னு கத்துவேன், அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் டாக்கிங் இட் அவுட், வேலிடேட்டிங் தோஸ் எமோஷன்ஸ் அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் இட். ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டீங்கனாலே யூ வில் ஃபீல் ஓகே. பட் த கீ இஸ்
if you feel sad or hurt or angry, allow yourself to feel it, but don't project it on another person. நீங்க சேடா இருக்கீங்கன்னு சொல்லி கத்தாதீங்க, நீங்க ஹர்ட்டா இருக்கீங்கன்னு சொல்லி இன்னொருத்தங்களை ஹர்ட் பண்ணாதீங்க. நீங்க வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபேஸ்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு யாருமே சந்தோஷமா இருக்கக்கூடாது, எல்லாரும் வாங்க கூட்டமா சோகமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாதீங்க. பட் பர்சனலா ஜஸ்ட் ஃபார் யோர் செல்ஃப் நீங்க ஏன் அப்படி ஃபீல் பண்றீங்கங்கிறத வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு, if you're able to get yourself out of it, great. If you have like family or friends who's able to be a little supportive and help you get out of it, great. அது எதுவுமே இல்லைன்னா seek professional help. There are a lot of therapists out there. விசாரிங்க, கொஞ்சம் ட்ரஸ்டட் சோர்ஸில் யார் இருக்காங்களோ, go get some sort of like, you know, psychology help from them and understand your emotions better and just move on. Don't shame yourself for feeling any of these things. But also, life is very big. எனக்கு நம்பர் 1 பாயிண்ட் என்ன தெரியுமா? டிஸ்ட்ராக்ஷன். ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு சேட் ஆகுனா அதை விட்டு நான் போய் வேறு ஏதாவது இன்னும் ஜாலியாக பண்ணுவேன், மறந்துடும். அது எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரு டிப். ஹேமா ரூபினி, where from you get this much energy? I actually don't know. You know, I've always been one of the loudest people in the room. என்னோட குரல் நேச்சுரலாகவே ரொம்ப கத்தி கத்தி பேசுவேன். நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பேசுறது ஷூட்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் எல்லாருக்கும் கேட்கும்னு சொல்லுவாங்க. So there's a lot of like, you know, what do I say? I'm always very active and I keep talking and I keep making up conversations and I love it. But I take a lot of alone time. Like, I don't know. It's true. Like நான் நிறைய நேரம் லைக் சும்மா ஒரு இடத்துல சைலண்டாக தனியாக உட்காந்து I take some time out to myself. This is something I do every day. Somehow I'll end up getting this time. இந்த குளிச்சுட்டு வந்து நம்ம ஸ்கின் கேர்லாம் பண்ணுற அந்த டைமில் எதுவுமே யோசிக்காம லைக் பாட்டு போடாமல் டிவி போடாமல் எதுவுமே போடாமல் ஒரு மாதிரி ஒரு சைலன்ஸில் நான் வண்டி ஓட்டும் போது அதெல்லாம் இல்லை. I tend to like think a lot and have a lot of thoughts to myself. So I guess my energy is saved. And then later when I'm interacting with somebody or for a video, I'm able to spend the energy. Meena Ramachandran, we all go through difficult periods. How do you manage to get through them? If you don't mind talking about it. I think I spoke about it, right? Yeah, I think I spoke about it, but thank you for your question. Devadarshini, excited to watch your wedding makeup look. How you created that? Would you post it? Oh my god, this is something that இந்த போஸ்டருக்கு கீழே மட்டும் கமெண்ட் வரல, நிறைய கெட் ரெடி வித் மீ வீடியோஸில் கூட இந்த ஒரு கமெண்ட் வரும், ரீக்ரியேட் யோர் வெட்டிங் மேக்கப், ரீக்ரியேட் யோர் வெட்டிங் மேக்கப். See, I'll tell you, 1 year back எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு to recreate my wedding makeup and everything, except இப்போ my makeup has actually become better. I have better products. So adanala I would love to do it, but what I will do is I'll make a version. எப்படின்னா இன்னைக்கு எனக்கு கல்யாணம்னா நான் இப்படி தான் மேக்கப் போட்டுப்பேன் அப்படின்னு வேணா என்னால் கிரியேட் பண்ண முடியும். ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசிஷன்ஸ் ஐ டுக் அரவுண்ட் மை வெட்டிங் வாஸ் டிசைடிங் டு டூ மை ஓன் மேக்கப். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அதை பற்றி கொஞ்சம் தெரியும், பிகாஸ் இத்தனை வருஷம் டெய்லி மேக்கப் போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணதுனால எனக்கு மேக்கப் என் மூஞ்சிக்கு செட் ஆகுமா, எப்படி செட் ஆகும் அதெல்லாம் எனக்கு தெரியும். செகண்ட்லி எனக்கு வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, ராகவ்க்கு மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு டிகிரி இருக்குது. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அவர் என்னை சின்ன வயசில் ஐப்ரோஸ் ஷேப் பண்ணாமல், வேக்சிங் எதுவும் பண்ணாமல் அந்த மாதிரி என்னை ஸ்கூல்லேருந்து பார்த்துட்டு இருந்தவர். நாட் தட் ஹீ வாஸ் இன் லவ் வித் மீ, பட் ஹீ சீன் மீல. ஸோ ஹீ நோஸ் ஹவ் ஐ லுக் இன் மை நேச்சுரல் செல்ஃப். தட்ஸ் சம்திங் ஐம் ஸோ கிரேட்ஃபுல் for. But anyways, so I don't have to really dress up for Raghav to think I'm looking nice or something. But நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் நிறைய மேக்கப் போடும்போது அவர் டக்குன்னு அப்படி பார்ப்பாரு, ஒன்றும் சொல்ல மாட்டாரு, ரொம்ப ஸ்வீட். ஒன்னே ஒன்று மட்டும் கேட்பாரு, வை சோ பிங்க் அப்படின்னு கேட்பாரு. யூ நோ ஹவ் ஐ வேர் பிளஷ்ல. நீங்கள் என்னோட கெட் ரெடி வித் மீ வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லுவேன், பிகாஸ் ஐ லவ் இட் அப்படின்னா அவ்வளோதான் விட்டுருவாரு, நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட் ஆஃப்டர் தட். பட் அந்த மாதிரி அவருக்கு லைக் யூனோ ரொம்ப ஃபவுண்டேஷன்லாம் போட்டு சம்டைம்ஸ் இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் போயிட்டு வருவேன்ல, அப்போ அவர் கொஞ்சம் உள்ளே பார்ப்பார். ஐ ஃபீல் லைக் யூனோ அவர் என் ஃபேஸை பார்க்கும்போது ஹீஸ் லுக்கிங் ஃபார் நக்ஷு, லைக் அந்த மேக்கப்குள்ளே இருந்தெல்லாம் எங்கே இருக்கா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாரோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். தட் ஃபெல்ட் நைஸ் to call myself Raghav's girlfriend. Anyways, so adanala I knew that on my wedding day I wanted him to look at me with ease. Avar vande enna paathittu enna theda koodadhu enga irka em pondatti அப்படின்லாம். And I wanted to keep it very minimal. நான் என்னோட வெட்டிங்க்கு கூட I never wore foundation. I concealed wherever I wanted concealer, put very less powder, kept the eyeshadow also super neutral, eyeliner வரைஞ்சிட்டு நான் என் கல்யாணத்துக்கு கூட காஜல் போடல, அண்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஹைலைட்டர் மட்டும் நல்லா போட்டுட்டு ப்ளஷ் எல்லாம் கூட. பட் ஆன் மை வெட்டிங் டே இட் வுட் ஹவ் பீன் வெரி சட்டில், பிகாஸ் ஐ நியூ தட்
நான் ஒன்னும் கண்ணாடியில என் மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருக்க போறதில்ல கல்யாணம் முழுக்க. But Raghav is going to be looking at me. So I wanted to look exactly how Raghav would want his bride to look. So that was what was in my mind. And I was able to achieve it flawlessly. And everybody appreciated how the makeup looked. And I didn't wear anything in the false lashes, இல்ல என்ன சொல்றது, lenses, எதுவுமே நான் போட்டுக்கல. Because என்னோட brainல வந்து even if you think அதெல்லாம் வந்து என்னோட லுக்கை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கலாம், நான் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருந்திருப்பேன். நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கேட்டாங்க, ஏன் நீங்கள் லேஷஸ், எனக்கு சாரி ட்ரேப் பண்ண வந்தவங்க கூட கேட்டாங்க, நீங்கள் வந்து லேஷஸ் வச்சுக்கிறீங்களா, நான் வச்சிருக்கேன் என் பேக்லன்ட்டு. அதை வந்து என்னை இன்னும் அழகாக கூட காட்டியிருக்கலாங்க, அதை என்னை இன்னும் பியூட்டிஃபுல்லாக கூட காட்டியிருக்கலாம். ஆனால் அழகாக இருக்கிறதுக்கு எனக்கு வாழ்க்கை பூரா டைம் இருக்குது. ஆனால் ஏன் கல்யாணத்தில் ஐ வாண்டட் டு பி கம்ஃபர்டபுள் அண்ட் ஃபீல் பியூட்டிஃபுல் வென் ராகவ் லுக்ஸ் இட் மீ. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி மட்டும் நான் ரெடி ஆகிட்டு போனேன். வேணா இப்போ எனக்கு திரும்ப கல்யாணம் ஆச்சுதா நான் எப்படி என் மேக்கப் போடுவேன்னு வேணால் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக காட்டுறேன். இஃப் யூ கைஸ் கிவ் மீ அ தம்ஸ் அப் அண்ட் சே எஸ் பிலோ திஸ் வீடியோ. ஓகே, 8 கேள்வி 35ல் 8 முடிச்சிருக்கேன். Sorry, we'll go. Study Cherry 7036. Hi Nakshu Akka, congrats on 700k. More and more to come. A very broad-based question, but what keeps you going after a hard day of life? Love the spirit and energy you have, Ka. It's contagious. Thank you so much. But believe me, a hard day kapro when I come back home, right? Like I feel like I've worked too hard. I'm tired physically, emotionally, mentally. However, I need hugs. I need hugs and cuddles. And அது வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா இப்போ கூட எங்கள் அம்மா கட்டிக்கிட்டா அதோட சுகமே தனி. ஓகே, பட் அதுக்கு குட் காம்படிஷன் கொடுக்குற ஹக்ஸ்னால் இட் ஹேஸ் டு பி மை மதர் இன் லா அண்ட் ராகவ்லாம் லைக் just cuddling with him and like going to sleep is like the best feeling. And I feel like இதுக்காகவே நான் வந்து சீக்கிரமாக கூட கல்யாணம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணும். பட் I feel like hugs, it could be from your best friend, like my best friend Megha Menon, like now she's in the UK, but அவங்க இங்கே இருக்கும்போதெல்லாம் கூட I used to like if I had a hard day நான் சும்மா மேகாவை கூப்பிட்டு I'll just go hug her and I'll talk. எங்கள் அப்பாவை கட்டின்னா நல்லாயிருக்கும். பேசிக்லி கட்டின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். Hugs can get me out of a bad mood, a bad day, anything. I love hugs. And இது வந்து என்னது ஒரு ஹக் தானே அப்படிங்கிறது கிடையாதுங்க. It's a hug. It's like so powerful. I feel like people can transfer happiness to you by giving you a nice tight hug. So adnala hugs is the way I get out of a hard day. Isha Prithvi 5900. Any tan removal remedy? Tan removal remedy is wear lots of sunscreen and don't expose yourself again to the sun. Okay, that's the most effective way to reduce tan in case நீங்க tan ஆயிட்டீங்கன்னா. நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா லைக் வீட்டுக்குள்ளேன்னு இல்லை, மீன் நீங்கள் வெளியில் போகணுன்னா கூட கொஞ்சம் சன் எக்ஸ்போஜரை கட் பண்ணிட்டீங்கன்னா, சன்ஸ்க்ரீன் ரெகுலராக போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி அந்த டேன்லேருந்து யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். அண்ட் தெர் ஆர் சம் டீடான் க்ரீம்ஸ் அண்ட் சம் ஹோம் ரெமெடிஸ். ஹோம் ரெமெடிஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் குஷ்பு மேம் எனக்கு சொன்னாங்க ஒரு தடவை லக்ஷ்மி ஸ்டோர் ஷூட்டிங் அப்போ பயங்கரமாக டேன் ஆனதுக்கப்புறம் பிரெட் மஞ்சள் தயிர், பிரெட் மஞ்சள் தயிர் கரெக்டாக சொன்னேன்னா ஐயோ ஏதோ ஒன்று மறக்கிறேன். ஐ திங்க் ஹனி ஆர் லெமன் மறந்துச்சுங்க. எங்கள் அம்மாவை கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். நான் வேணா ஒரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி பிரெட்டு நீங்கள் போடுறதுனால ஒரு திக் பேஸ்ட் ஆகும். அந்த திக் பேஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அது காயிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா ஐ ரிமெம்பர் சீயிங் அன் இன்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஸ். அண்ட் தெர் ஆர் சம் டீடான் க்ரீம்ஸ் தட் ஐ ஹாவ் ட்ரைட் இன் த பாஸ்ட். ஐம் நாட் கோனா லை, ஐ ஹாவ் ட்ரைட் இந்த ராகாவோட டீடான் க்ரீம் அண்ட் எவ்ரி திங். அது போட்டு எடுத்த உடனே நிஜமாவே a lot of tan will get removed, but that was very scary for me. ஸோ அதனால் எனக்கு அந்த மெத்தட் கொஞ்சம் பயமாக இருக்கும். பிகாஸ் இவ்வளோ சீக்கிரம் டேன் போகுதுன்னா அப்போ நம்ம ஸ்கின்ல அது என்ன தான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வரும். அதனால அது நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐம் நாட் யூஸிங் இட் எனிமோ. மேபி திரும்ப எனக்காவது யூஸ் பண்ணனா அதை பற்றி நான் உங்களுக்கு ப்ராப்பராக ஷேர் பண்ணுறேன். பவித்ரா வரதராஜன் 3757. For Vietnam you took multi-purpose kettle. அலோவ் பண்ணுவாங்களா ஃப்ளைட்டில்? எஸ், பட் நீங்கள் செக்இன் லக்கேஜில் அது போடணும். anything that comes with a wireல அது வந்து செக்இன் லக்கேஜில் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதை கெட்டில்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயரில் ப்ளக் பண்ணலைன்னா அது வந்து வேலை செய்யாது இல்லைங்களா. ஸோ அதனால அது வந்து நீங்கள் நல்லா ஒரு டவல்லாம் சுற்றி லைக் இது பேக்கிங் பர்பஸ்க்காக நான் சொல்கிறேன். டவல்லாம் சுற்றி அந்த கிளாஸ் மூடியெல்லாம் நீங்கள் வந்து நல்லா சேஃபாக பேக் பண்ணி
உங்கள் செக்இன் சூட் கேஸில் வச்சுட்டு நீங்கள் அமுச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இது வரைக்கும் நிறைய கண்ட்ரீஸ்க்கு அதை எடுத்துகிட்டு போயிருக்கேன், எனக்கு பிரச்சனை வந்ததில்லை. செக்இன் பை அப்படின்னா நீங்கள் போர்டிங் பாஸ் வாங்கும்போது அந்த கன்வேயர் பெல்ட்லேயே போயிடும்ல, அதுக்குள்ளே நீங்கள் போட்டுடணும். நீங்கள் ஃப்ளைட்லேயே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்குள்ளே கெட்டில் வச்சா ஐ டோன்ட் திங்க் அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் அலோவ் பண்ணாங்க என்ன நான் செக்இன்ல அனுப்பும்போது. அடுத்ததா ஹரிணி ஸ்ரீனிவாசன் 925. ஐம் ஜஸ்ட் forgetting to thank everybody. ஓகே, எல்லாருக்குமே who all I'm reading and நான் ரீட் பண்ணாமல் அங்கே கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ஒரு தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ இஸ் காமன் ஃபார் ஆல் யூ கைஸ் பிகாஸ் ஐ வாண்ட் டு மேக் திஸ் a little quick. நான் வந்து கடன்னு போகிறேன். ஹரிணி ஸ்ரீனிவாசன் 925. How much will your entire makeup products worth or cost? சத்தியமா I don't even want to think about it. யோசிச்சா மனசு வலிக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங், பட் இட் ரியலி டசன்ட் மேட்டர் பிகாஸ் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போதே am I capable, is it okay, is it fine அப்படின்லாம் யோசிச்சு தான் செலவு பண்ணுவேன். ஸோ செலவு பண்ணிட்டதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு தேவையில்லை. பிகாஸ் நம்ம ஒரு ஃப்ளோவில் ஐயோ தெரியாமல் செலவு பண்ணிட்டோன்னா தான் நம்ம உட்காந்து யோசிக்கணும், ஐயோ ஏன் இதை பண்ணோம், ஏன் இப்படி ஆச்சுன்ட்டு. ஆனால் நான் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்ப காஷியஸாக தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் ஓகே. அதனால ஐ டோன்ட் நோ அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு நோ ஆல்சோ. ரம்யா கீர்த்திவாசன் 622. Your cooking journey, because I see so much love and passion when you cook. Also your non-veg to veg journey. My cooking passion comes from genes, genetic, obviously. I'm 100% sure because எங்க அம்மா சைடு ஆஃப் த ஃபேமிலியில் எல்லாருமே பிரமாதமாக சமைப்பாங்க. என் தாத்தா, என் பாட்டி, எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் தாத்தானால எங்கள் அப்பா வந்து சமைக்க ஆரம்பித்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் வந்து எங்கள் தாத்தா. அவர் இன்ஃபேக்ட் என் தாத்தா ரெசிபீஸ்லாம், அதாவது எங்கள் அம்மாவோட அப்பா தான், அவரோட ரெசிபீஸை வந்து லைக் மாமனாரோட ரெசிபீஸ்லாம் மாப்பிள்ளை பிச்சு உதருவார், அந்த மாதிரி சூப்பராக பண்ணுவாங்க எங்கள் அப்பா. ஸோ மை அப்பா இஸ் அ கிரேட் குக், மை மாம் இஸ் அ கிரேட் குக், மை பிரதர் டசன்ட் குக் ஆஃபன், பட் அவர் சம்டைம்ஸ் ஆம்லெட்லாம் போட்டாருன்னா சூப்பர் டேஸ்டியாக வரும். அண்ட் எல்லாருமே பேசிக்லி நாக்கு வந்து எங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நீளம் அண்ட் ரொம்ப அது வந்து டேஸ்ட்டை தேடும். ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப அந்த டேஸ்ட் இருக்கிறதுனால குக் பண்ணும்போது எனக்கு தெரியும், ஓ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஐ ஒன்லி குக் ஃபார் மை லவ்ட் ஒன்ஸ் இல்லை. ஸோ யாரெல்லாம் சாப்பிட வராங்களோ அவங்க எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அவங்க எல்லாரும் நல்லா சாப்பிடணுன்ற ஒரு அக்கறை அதோட சேர்த்து ஐ திங்க் குக்கிங் இஸ் லைக் ரியலி தெரப்பியூட்டிக் ஆல்சோ ஃபார் மீ. My non-veg to vegetarian journey. It's actually a really long story. Can we save that for another video? I really hope so. Okay? Don't feel bad. நான் கண்டிப்பா இந்த ஜர்னியை பற்றி உங்க கூட ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அடுத்ததான் நிவேக் கிருஷ்ணன். நிவி கிருஷ்ணனா இருக்குமோ? ஓகே, நிவி கிருஷ்ணன் 1574. You buy lots of products and home appliances and everything, but how will you organize your storage space? How are you so beautiful and perfect? Thank you so much. That's just really sweet of you. I think like you know it's a good compliment and like welcome brother. Thank you so much. But of course I do keep trying to get new things into the house and try to make our lives more easier and buy products that I feel like I should invest in and everything. It happens, but the way I'm able to organize everything properly is because I have decluttering as a thing from time to time. Decluttering ன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ let's say like for makeup productsலாம் நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை அட்லீஸ்ட் ஒரு 3 months தொடவே இல்லை, அதை பார்க்கவே இல்லை, அது மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டே போகல, அதோட தேவையே எனக்கு முடிஞ்சு போச்சுன்னா நான் அதை கொடுத்துருவேன் யார்கிட்டயாவது, whoever I think will find use in it. Similarly for clothes, சில க்ளோத்ஸ்லாம் நான் வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுன்னா, அது நல்ல கண்டிஷனில் இருந்துச்சுன்னா ரொம்ப யோசிச்சு அது யாருக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. நான் கொடுக்கறதெல்லாம் ஜாலியாக ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக போட்டுப்பாங்க, அவங்களுக்குலாம் அதை எடுத்து கொடுத்துருவேன். The same works with every single thing in the house. Whenever I bring something new, I always ensure that if there is an old one, now what I mean is not that it's in a bad condition and it needs to be thrown away, but if there's something else that can be used by someone else, I 100% find them and give it to them. And decluttering பண்ணிட்டே இருப்பேன், அப்பப்போ வீட்டில் தேவையில்லாத விஷயங்கள்லாம் எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அதனால எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஆர்கனைசிங் த ஹவுஸ். And yeah, அதை தாண்டி I don't really know what else to say. Bright quiz. Please tell us your updated diet for skincare. For skincare, my only diet would always be drinking lots of water and maybe இளநீர் every once in a while. அதை தாண்டி ஃபார் ஸ்கின் கேர் என்னோட டயட்னா ஜென்ரலாகவே இப்போ நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். வெஜிடேரியனாக மாறி 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுல. ஸோ அதனால் ஐ திங்க் நேச்சுரலாகவே மோர் வெஜிடபிள்ஸ். ஐம் இன்ட்ரெஸ்ட் இன் ஈட்டிங் வெஜிடபிள்ஸ். அஃப்கோர்ஸ் ஐ ஈட் 1 salad a day. Like ரொம்ப ஹாப்பியாக ஐ ஈட் 1 salad a day. Like
there's this Instagram page, நான் அதை பற்றி ஒரு ரீல் கூட போட்டிருக்கேன். if you want I'll tag them below. அவங்க வந்து they're an amazing page and அவங்க எப்போவுமே salads வந்து காலையிலேயே டெலிவர் பண்ணிடுறதுனால either as a midday snack or before my lunch I eat that salad fully and I feel like கண்டிப்பாக அது சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து skin is looking nice. But அதை தாண்டி there's no specific diet that I do for skin. Nothing very specific. Priyadarshini, face brightening tips சொல்லுங்க அக்கா. தி ஒன்லி வே சன்ஸ்க்ரீனுங்க. பிரைட்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா லைக் டேன் எதுவும் இல்லாமல் இஃப் தட்ஸ் வாட் யூ மீன் 100% உங்களோட ஒரிஜினல் காம்ப்ளெக்ஷனை நீங்கள் வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு த பெஸ்ட் வே இஸ் யூஸிங் அ நைஸ் sunscreen that suits your face. அதை தாண்டி உங்கள் ஃபேஸ் வந்து இன்னும் பிரைட் ஆகணும், some deep rooted pigmentation problemsலாம் இருக்குன்னா you can obviously consult a dermatologist. There will be non-invasive procedures and invasive procedures, but it's up to you to make the choice on what you want. Just நீங்கள் ஏதாவது ஒரு இன்வேசிவ் ப்ரொசீஜர்க்குள்ளே போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 months அதை விட்டுருங்க, அதை பற்றி யோசிங்க whether you really want it or not, and definitely have like multiple opinions from like different doctors in different clinics, and only when you're confident go for it. But definitely sunscreen is number one. And எனக்கு if there's a dermatologist or like a skin clinic that I'm really fond of and I believe in because they don't try to upsell. நீங்கள் ஒரு விஷயத்துக்காக போய் அவங்க வந்து 10 விஷயங்களை நமக்கு செல் பண்ண ட்ரை பண்ண மாட்டாங்க. that is 2.0. ஸோ நான் ரெகுலராக அவங்க கிட்ட லேசர் ஹேர் ரிமூவல் அண்ட் என் கல்யாணத்துக்கு முன்னாடி ஹைட்ரா ஃபேஷியல் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா கூட ஹைட்ரா ஃபேஷியல் ட்ரை பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ரியலி குட். ஸோ அது வந்து அவ்வளோவா பிரைட் ஆக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் உங்கள் ஸ்கின்னை நல்லா பார்த்துக்கோங்கிறதுனால உங்கள் ஸ்கின் வந்து பிரைட்டாக லைக் அதோட பெஸ்ட் காட்டும். அண்ட் அதை தாண்டி யூ ஹாவ் டு ஸ்மைல். ஐ ஃபீல் லைக் வென் யூ ஸ்மைல் யூ ஃபீல் the brightest and look the brightest as well. So keep smiling a lot. And yeah, that's my answer to the question. Oh my god, 18 na mudinjirukku. We're just halfway through, guys. Let's come to the 18th one. Keerthana Devi, how do you save your money? Share about your finance and budget. Oh my god, எனக்கு பேசி தொண்டை கரகர. பட் இருந்தாலும் இதை நான் இன்னைக்கு முடிச்சிருவேங்க. Blessed Soul 2007, Nakshu, thank you so much for being a therapist because your video and your voice lightens up our mood in a fraction of seconds and love you so much. Shruti C8713, how do you handle misunderstandings in your family matters? Because I feel you're so cool-headed and take care of everything. Any tips for us?